புதிய காரியங்களை செய்யும் தேவன். பிரைஸ் லார்ட். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 18 மற்றும் 19 இறைவார்த்தைகள். புதிய மாதத்தில் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கும் நாம், சென்ற மாதம் முழுவதும் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் அருமையாக வழிநடத்தி சென்ற நம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். பிரசன்னம் என்னோடு கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர். விடுதலை பயணம் யாத்ராகமம் 33:15 என்று சொன்ன மோசேயைப் போல நாமும் இம்மாத துவக்கத்திலேயே, இறைவா, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எங்கு சென்றாலும் உமது பிரசன்னம் எங்களோடு வரவேண்டும் என்று கேட்டு இம்மாதத்தை ஆரம்பிப்போம். அப்பொழுது முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் என்று சொல்லும் ஆண்டவரின் குரலை நாம் எளிதாக தெளிவாக கேட்க முடியும். சென்ற மாதத்தில் நாம் அநேக தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்திருக்கலாம். அதையெல்லாம் மறந்து விடுங்கள். ஏனெனில் புதிய காரியத்தை இப்பொழுது உங்களுக்கு செய்ய இருக்கிறேன் என ஆண்டவர் கூறுகிறார். இதை நாம் விசுவாச கண்களினால் பார்த்து அதற்கு நன்றி கூறுவோம். வாக்களிக்கும் நம் தேவன் கொடுத்த வாக்கிலிருந்து விலகி போக நம்மை போல ஒரு மனிதன் இல்லை. வாக்குகளை நிறைவேற்றும் தேவன், நம்பத்தக்க தேவன். ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கப் போகின்றன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம் தேவாதி தேவனுக்கு முழுவதும் தெரியும். நம்மை நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே தெரிந்து வைத்திருக்கும் தேவனுக்கு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கும் நம் தேவனுக்கு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் தெரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிடித்த காரியம் என்று வாக்களித்த நம் தேவன் இந்த மாதத்தை தம்முடைய நன்மையால் முடிசூட்டி நெய்யாய் பொழியக்கூடிய பாதையை உருவாக்கி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை அழைத்து செல்ல காத்திருக்கின்றார். ஆகவே பழைய கசப்புகளையும் பழைய வைராக்கியங்களையும் முற்றிலுமாக நாம் மறந்து விடுவோம். பழைய கந்தலோடு புதிய துணியை இணைக்காமல், பழைய துருத்தியிலே புதிய திராட்சை ரசத்தை வைக்காமல் இந்த மாதத்தை புதிதாக துவங்குவோம். ஏனென்றால் நம் தேவன் அனைத்தையும் புதிதாக்கும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்ய இருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன் என்று ஏசாயா 42:16 ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். என்னதொரு அருமையான தெம்பூட்டும் வார்த்தைகள்! எதிர்காலம் அறியாத நாமும் பார்வையற்றவர்கள்தானே. நாமே நினைத்து பார்த்திராத புதிய வழியை திறந்து இது நாள் வரைக்கும் நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளை நம்மிடமிருந்து நீக்குவாராம். எப்படி இந்த பாதையில், வியாதியின் பாதையில், பிரச்சனையின் பாதையில் நான் நடக்கப் போகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள் அன்பானவர்களே. இயேசுவை மட்டும் நம்புங்கள். அவர் கரடு முரடான பாதைகளை செம்மைப்படுத்துபவர். இவைகளையெல்லாம் நான் அவர்களுக்கு செய்வேன், அவர்களை கை நெகிழ மாட்டேன் என சொல்லும் நம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தை துவங்குங்கள். நம் ஆன்ம உடல் பலவீனங்கள் நீங்கி தீராத பிரச்சனைகள் நீங்குவதை நம் கண்கள் நிச்சயம் காணும். ஜெபம் செய்வோம். விண்ணக ஒளியே, இருளை நீக்குபவரே, சென்ற மாதம் நாங்கள் சந்தித்த இருளை நீக்கி இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுவீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களது ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடைகளையும் முன்பாக வைக்கிறோம். தடைகளை நீக்கி போடுபவர் என பெயர் கொண்ட நீர் எங்களது ஆன்ம உலக தடைகளை நீக்கி நாங்கள் உம்மை நோக்கி வளர கிருபை புரிவீராக. சமாதானமும் சந்தோஷமும் இந்த மாதத்தில் எங்கள் வீடுகளில் காணப்படுவதாக. நானே உனக்கு குணமளிக்கும் தெய்வம் என்று சொன்ன எங்களது அன்பு தெய்வமே, எங்களை வாட்டி வதைக்கும் வியாதிகளிலிருந்து எங்களுக்கு குணம் கொடுத்து எங்களை உமது சிறகுகளின் கீழே வைத்து காப்பீராக. ஆமேன்.